உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பொம்மி, நீ இங்க இருக்கங்கிறது நான் வாசல்ல கால வச்சதுமே உணர முடிஞ்சது. ஒருவேளை நீ தமன்னா சொன்ன மாதிரி குழந்தையா இருந்தாலும் சரி, வேற ரூபத்துல இருந்தாலும் சரி, அதை நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கத்தான் போறேன். என்ன அக்கா அங்கேயே பாக்குது? அதுவும் அதோட முகமே சரியில்லையே. பாப்பாக்கா, ஏதோ டமார சத்தம் கேக்குது, வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நீ போ. பாப்பாக்கா நம்ம மேல ஏதோ கோவமா இருக்குது போல. தாத்தா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. யாருப்பா இது இப்படி காதை கிழிக்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? தாத்தா, ஏதாவது காசு கேட்க வந்திருப்பாங்க. நான் போய் காசு கொடுத்து அனுப்பிடுறேன் தாத்தா. வரப்பாட்டி. சரிப்பா, பாய்ண்ணா. ஐயா, முதல்ல அதை கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்துங்க. வீட்டுக்குள்ள பாப்பா இருக்கா, அவ பயந்துருவா. காசு பணம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, பிச்சை போடுறவன். இங்க பாருங்க, நீங்க வாங்குறனா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தம்பி, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. ஏங்க, எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றத கேக்குற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக முடியாது. என்னது, போக முடியாதா? இங்க நின்னுகிட்டு தேவையில்லாம உளறிட்டு இருக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயா, முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. எந்த இப்படி சொதப்புதுன்னு தெரியலையே. என்னது இது? சித்தார்த் அவருக்கு காசு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா அந்த சாமியார் அங்கேயே நின்றுட்டு இருக்காப்புல இருக்கே. ஐயோ, அவர் உடுக்கடிக்கிற சத்தம் காதை கிழிக்குது. வாங்க, என்னன்னு போய் வாங்க. வாங்கம்மா. தம்பி, கொஞ்சம் இங்க வாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, நான் சொல்றத கேக்குற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போகவே முடியாதுன்னு. ஏங்க, உங்க பிரச்சனை தான் என்ன? பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க. இங்க நின்னுக்கிட்டு ஏதோ உளறீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.